25வது கணக்கு 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. எந்த உருவம் கொடுத்துருக்காங்க? உருளை. உருளையினுடைய என்ன கொடுத்துருக்காங்க? வலைப்பரப்பு. உடைய கொடுத்துட்டாங்க. அப்போ உருளையின் வலைப்பரப்பு. உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா தெரியணும். நான் படம்லாம் வரைஞ்சி அழகாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் முன்னாடியே. இது என்னது? பரப்பளவு. இது ஒரு வட்டம். வட்டத்தினுடைய சுற்றளவு, வலைப்பரப்புன்னு சொன்னாலே சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஓகே, 2πr மொத்தமாக சேர்த்தா வட்டத்தின் சுற்றளவு 2πr. அப்போ இதில் பாதி இதோ ஒரு பையார், இதோ ஒரு பையார். அப்போ 2πr வந்துச்சா? 2πr. எது? இது உயரம், இதை பெருக்கினா அப்போ உருளையினுடைய வலைப்பரப்பு 2πrh. நீங்கள் ஃபார்முலாவில் உருளையின் வலைப்பரப்பு 2πrh ஈக்குவல் டு இங்கே வலைப்பரப்பு உடையன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோன்னு போட போகிறோம்னா 88. அங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்குது. பரப்பளவுனாவே சதுரன் வரணும். ஸோ அழகு ஒரு இதில் தான் இருக்குது. நம்ம ஆன்சர் எழுதும்போது சென்டிமீட்டர் எழுதினா முடிஞ்சிச்சு. ஈக்குவல் டு 88. இப்போ 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு எல்லாத்துக்கும் நடுவில் பெருக்கல் கூடி பையனுடைய மதிப்பு 22/7. 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆறுனுடைய மதிப்பு எனக்கு தெரியாது. 6 தெரிஞ்சால் தான் விட்டம் கண்டுபிடிக்க முடியும். 6 அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு ஹெச்சினுடைய மதிப்பு, அவங்க உயரம்னா ஹெச், உருளையினுடைய உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் ஹைட்டு 14 ஈக்குவல் டு 88. இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது 6 மட்டும் வச்சுக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் அங்கே மட்டும் போகிறோம். இல்லைன்னா பின்னாடி போய் பார்க்குறீங்க ப்ளஸ்ஸோ மைனஸோ பெருக்கலோ எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே பெருக்கல தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டுல இங்கே நேராக கேன்சல் பண்ணலாம். இந்த பகுதி இருந்துச்சுன்னா இந்த பகுதியை கேன்சல் பண்ணுங்கள், தொகுதியை கேன்சல் பண்ணலாம். 22 22 4 22 88. இங்கே பாருங்கள் 2 2 2 4 இங்கே முடிஞ்சிச்சு. மிஸ் இங்கே கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். 2 2 7 2 14. இங்கே பையில் ஒன்று இருக்குன்னு பாருங்கள். 7 7 7. அப்போ எல்லா இடத்துலையும் கேன்சல் ஆச்சு. எல்லாமே என்ன தான் இருக்குது? ஆன்சரு 1 இருக்குது. அப்படியே கூட்டுத்தனமா, ஐயோ சாரி அந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக முட்டை போட்டுறக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? 1. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்குனா 1. இங்கே என்ன மட்டும் இருக்குது பாருங்கள்? r ஈக்குவல் டு 1. ஆரம் 1 அப்படின்னா விட்டம் என்பது ஆரத்தை போல எத்தனை மடங்கு? 2 மடங்கு. இதுதான் ஆரம்னா இது ஃபுல்லாக என்னது? விட்டம். அப்போ இது 1ன்னா இது மையப்புள்ளியிலேருந்து இது எவ்வளோ இருக்கும்? 1. 1 கூட்டா எத்தனை? 2. அவ்வளோதான். இது 2ஆல் பெருக்குனா முடிஞ்சிச்சு. திஸ் இம்ப்ளைஸ் விட்டம் ஈக்குவல் டு 2 2 இல்லை 1 + 1 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர்.